அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த நாடு நல்லா இருக்கணும், சொர்க்கம் மாதிரி இருக்கணும், ரொம்ப பக்காவாக இருக்கணும்டா, சூப்பராக இருக்கணும்டா. இங்கே உலக நாடுகளில் தீண்டத்தகாத நாடுன்னு சொன்ன சிங்கப்பூரை இன்றைக்கி இவ்வளோ ஒரு வளர்ச்சி அடைஞ்சிச்சுங்கும்போது, இங்கே பாருக்கெல்லாம் சோறு போட்டு என் நாடு எப்படா இருக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கனவுங்கிறது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு இருக்குது. அதனால தான் எவன் கூடயுமே சமரசம் வைக்கல. இப்போ இவங்க கூட நம்ம இருந்துக்கலாம், இல்லை இவங்க கூட இருந்துக்கலாம், இங்கே ஒரு சீட்டு வாங்கிக்கலாம், இங்கே கொஞ்சம் நோட்டு வாங்கிக்கலாம், எல்லாமே இருக்குது. வாய்ப்பு இல்லையா அப்படின்னு கேட்டால் அயோக்கியத்தனம் பண்ணுறதுக்கு, அட்டூழியம் பண்ணுறதுக்கு, தம்பிகளை அடகு வைக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு வாய்ப்பு இருக்குது. இங்கே நாம் தமிழருக்கு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இந்த உலகத்திலேயே ஊழல் ஒழிப்புக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பாசறை வச்சு அதுக்குன்னு ஒரு பிரிவை வச்சு அது ஏங்கி இன்னைக்கு வரைக்குமே யாரெல்லாம் ஏமாந்து போய் லஞ்சம் கொடுத்து ஏமாந்துருக்கிறாங்களோ அந்த லஞ்சத்தை மீட்டு கொடுத்த ஒரு கட்சி, இன்னை வரைக்கும் நடத்திட்டு இருக்க ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி, அண்ணன் சீமானின் கட்சி தான். இதுக்கு மிச்சம் எல்லாத்தையுமே போட்டிக்கு வந்துட்டாங்க. இப்போ ஜல்லிக்கட்டு நாங்கள் எடுத்தோம், சரி எல்லாருமே தான்ப்பா எடுத்தோம் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு திமுக அது கூட போட்டிக்கு வச்சாங்க. இங்கே கலாச்சாரம் நாங்கள் காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதாவை வச்சாங்க பிஜேபியிலேருந்து. அதுபோல் பலதுக்கு போட்டிக்கு வந்துட்டாங்க. ஆனால் ராஜா மக்கா இதுக்கு வாங்கலை, ஊழல் ஒழிப்பு பாசறை அண்ணன் சீமான் வச்சுருக்கிறாரு, அதுபோல் நீங்களும் வைங்களேன். வைக்க முடியாது ராஜா. வச்சிங்கன்னா அந்த கட்சியில் யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த எழுத்து மட்டும்தான் இருக்கும். அப்போ என்ன, இது போல் ஒரு கட்சியை நாளைக்கு ஆட்சிக்கு நம்ம கொண்டாந்தால் மட்டும்தான் இங்கே ஒரு மாறுதலுங்கிறது ஒரு தேர்தலில் கொண்டாந்துடலாம். அந்த தேர்தலில் நம்ம சோரம் போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம அடுத்தவங்களை பற்றி பேசி பயனே இருக்காது. ஒரு நாடு ஒரு முன்னேறி வரணும், இல்லை மேம்பட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 3 துறை ரொம்ப முக்கியமாக இருக்கலாம். நம்ம இந்தியாவின் ஜனநாயகத்தின் 4 தூண்கள் அது முக்கியம். அதை விடவும் அதுவும் முக்கியம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்னு வைங்களேன். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன கொண்டாடலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு 3 துறை சரியாக இருக்கணும். எந்தெந்த துறை அப்படின்னு பார்த்தா, இப்போ எங்களோடது ஊடகத்துறை, அடுத்தது இங்கே ஊழல் ஒழிப்புத்துறை அப்படின்னு இருக்குல்ல, இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை, அது விஜிலன்ஸ் டிவிஎஸ்சி, அது அடுத்தது உளவுத்துறை அந்த இடத்துல முக்கியமாக இருக்குது. அப்போ இது 3மே சரியாக இயங்கிடுச்சு அப்படின்னோம்னா நல்லாயிருக்கும். இது இயங்குதா அப்படின்னா அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்து நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் மனசு தான் இயங்குது. ஏன்னா இதெல்லாம் ஒழுங்காக இயங்குதா அப்படின்னா, இது ஒழுங்காக இயங்கி இருந்துச்சு அப்படின்னு வச்சுங்க, எத்தனை கட்டடங்கள் நம்ம பார்க்குறோம், அந்த கட்டடங்களில் தரமாக இல்லை அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அதுக்கு யாரோ ஒருத்தவங்க கான்ட்ராக்ட் எடுத்திருப்பாங்க, யாரோ ஒரு அதிகாரி அதுக்கு அந்த இதெல்லாம் நல்லதாங்க இருக்குது அப்படின்னு சொல்லி தராய்வு பண்ணியிருப்பார். அவரை எதிர்த்து நாங்கள் இந்த வாட்டி எங்களை ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க திமுக ஆட்சி. இப்போ இதை எடுத்துக்குவோமே, திமுக ஆட்சியில் அண்ணா திமுக ஆட்கள் கேட்குறாங்க, நாங்கள் எல்லாமே நல்லா செஞ்சுருவோன்னு. ஆனால் இங்கே அண்ணா திமுகவில் இருந்தப்போ அண்ணன், எங்கள் ஊர் அண்ணன், நம்மளோட தஞ்சாவூர் ஒருத்தனோட வைத்தியலிங்கம் அண்ணன் இருக்கார்ல, வைத்தியலிங்கம் மினிஸ்டராக இருந்த சமயத்தில் 24 கோடி ரூபாய் அந்த அடுக்குமாடி கட்டுறதுக்கு, சென்னையில் அந்த அடுக்குமாடி கட்டுறதுக்கு லஞ்சம் பெற்றாருன்னு சொல்லி இதே திமுக அவர் மேலே சொல்லுது. அதே போல் தான் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் பரப்புரைக்கு போகும்போது செந்தில் பாலாஜி மேலே அவ்வளோ ஒரு குற்றம் சொல்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ அவங்களெல்லாம் இவங்க கூட சேர்த்துக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன ஒரு நோக்கங்கிறத என் மக்கள் நல்லா ஒரு தடவை 100 தடவை யோசிக்கணும். இல்லைங்க விஜய்க்கு இன்றைக்கி நான் ஒருத்தட்ட பேசுகிறேன், ஒரு வகையில் ரொம்ப சந்தோஷமாக நடந்த விஷயம் என்னென்னா, விஜய் ரசிகரால் இருந்த என் மச்சானோட அந்த ஒரு டீம், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு அதிகமாக நம்ம சேனலில் பார்த்து ஏன்னா நான் விஜய் திட்ட மாட்டேன், அதனால் பார்த்து இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் நேற்று ஒரு ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்கிறாப்புல, நாங்கள் நாம் தமிழருக்கு தானே வாக்கு செலுத்த போகிறோம், நாங்கள் எல்லாருமே மாநாடுக்கு வந்துடுறோம் அப்படின்னு. நான் கேட்டேன், என்ன திடீர்னு என்ன மாற்றோம், என் விசில் என்னாச்சு, நான் வேணால் விசிலே வேணாலும் வாங்கி தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி பேசுகிறேன். அதுக்கு சொல்கிறாப்புல, நான் கேட்பேன் அடிக்கடி, இப்போது என்னோடய சகோதரி இருக்கிறா, ஒரு மனைவி இருக்கிறாங்க, பக்கத்தில் பெரியம்மா இருக்குது, சின்னம்மா இருக்குது, அவங்க இப்போ வெளியில் பார்க்கும்போது நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் இது யார் வீட்டுக்கும் நடந்துருச்சுன்னு. நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அது போல் போனாங்கன்னா வெளியில் போயிட்டு வர்றதுக்கு ஒரு நிம்மதியாக ஒரு பாதுகாப்பான ஒரு சுமூகமான ஒரு சமூகத்தை நம்ம உருவாக்கி இருக்கிறோமா, அது இருக்கா, அதை உருவாக்கக்கூடிய ஆள் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சீமான் பிள்ளைகளும் நாம் தமிழர் தானே. அதை தவிர வேறு என்னத்தை சொல்ல முடியும்? இப்போ இதே ஊடகத்தை வச்சு நான் இதில் கற்றுக்கிட்டு இருக்கிறதுக்கு வெளியில் எங்கேயாவது நான் போய் எதுவும் பேசாமல் இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது பேசினாலும் சரி, எவ்வளோ பணம் கிடைக்கும்? ஆனால் பணம் கிடைக்கும், ஆனால் என் மனசுக்கு சரியான ஒரு அந்த ஆறுதல், எனக்குன்னு அந்த ஒரு இது கிடைக்குமா?
அந்த ஆத்ம திருப்தி கிடைக்காதுல்ல. இதே போல தான் என் பிள்ளைகள் எல்லாமே செய்கிறாங்க. இதை வந்து நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் வந்து பதிவு பண்ணுவேன். அதை பதிவு பண்ண கேட்டு அந்த பையனுங்க வந்து மொத்தம் ஒரு 8 பேர், 8 பேர்னா 8 குடும்பம். அவங்க மனைவி எல்லாருமே வந்து இப்போ வந்து இதுக்கு போடுறேன் அப்படின்ற, அதாவது இன்னுமே விவசாயிக்கு தான் வந்து நம்ம வந்து வாக்கு செலுத்தணும், திருச்சி மாநாடுக்கு நாங்கள் வரணுங்கிறத அவங்க வந்து உறுதியாக சொன்னது அப்படிங்கிறது இந்த பையனுங்க சொன்னாங்க. அவங்க நம்மள்ட்ட சொல்லணும்னு இல்லை, அதே சமயத்தில் அவங்களே அழைப்படுத்த சொல்லும்போது எனக்கு வந்து மகிழ்ச்சியாக இருந்துச்சு. சரி, நம்ம வந்து சரியான வேலை தான் பார்த்துருக்கோன்னு. அதே போல் சரியான வேலையை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத எங்கள் அண்ணனுக்கு வந்து நாங்கள் வந்து நம்பிக்கை கொடுக்குறோம். அதே போல் உலகத் தமிழர்கள் நம்பிக்கை கொடுக்குறாங்க. வெளியிலேருந்து எவ்வளோ பேர் இன்றைக்கி வந்து வாக்கு செலுத்தின அந்த அத்தனை பேருமே, எத்தனை லட்சம் பேர் நமக்கு, 30 லட்சம், 35 லட்சம், 38 லட்சம் வாக்கு நமக்கு. அப்போ அந்த 38 லட்சத்தோட அந்த ஒரு நம்பிக்கையை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் நாங்கள் வந்து இருந்துகிட்டு இருக்கிறோம். இதை வந்து இதெல்லாம் விட்டுட்டு இல்லைங்க நாங்கள் வந்து விஜய்க்கு வந்து செய்யலாம், இல்லை இவங்களுக்கு செய்யலாம் அப்படின்னோம்னா, இல்லை அது வந்து என்னென்னா விஜய்ங்கிறது அது படத்தில் மிகப்பெரிய டான்ஸர், ஆனால் நேரில் நம்ம அன்றைக்கி பார்த்தோம்ல மேடையில். அப்போ இது வேறு அது வேறையாக இருக்குல்ல. அப்போ நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, இங்கே ஒரு எளிய பிள்ளை நிற்கிறாங்கங்க எங்கள் கட்சியில் வந்து. இப்போ நம்ம பார்த்துருக்க பல பேர் நம்ம பிள்ளைகளாக தான் இருப்பீங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம கட்சியில் சாதிய தீண்டாமை என்னைக்காவது இருந்திருக்கா? ஆனால் நாம் தமிழர் கட்சியை எவ்வளோ ஒரு தீண்டாமையை வந்து இவங்க பண்ணிட்டு உட்காந்துருக்குறாங்க. இன்றைக்கி வந்து ஊடகம் எங்களோடதே எடுத்துக்கோங்க, ஊடகம் எடுத்துக்கோங்க, ஒரு பேரை சொல்லாமல் இருக்கிறது அது மாதிரி ஒரு தீண்டாமை எதுவுமே கிடையாது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு வராங்க. அதுலேயும் வந்து அந்த அதர்ஸ் அதிகமாக போடுறாங்க. அப்போ என்ன பார்க்க வேண்டியதாக இருக்குன்னா, ஒருத்தனை பார்த்து அச்சப்படுறான். ஏன் அச்சப்படுறான்? இங்கே ஊடகத்தில் இருக்காலும் இந்த பிள்ளைங்க வந்து சீமான் வளர்ப்பு இப்படி தான் இருக்கிறான், அதை விட்டுட்டு வேறு எந்த துறையில் இருந்தாலும் இப்படி தான் இருக்கிறான். அப்போ எப்படி? அப்போ வந்து இவங்களால வந்து மணல் கடத்த முடியாது. இப்போ சொல்கிறாங்கல்ல, அதிமுக சொல்கிறாங்க, திமுக சொல்கிறாங்க, பாரதிய ஜனதா சொல்கிறாங்க, காங்கிரஸ் சொல்கிறாங்க, தமிழக வெற்றி கழகம் டிவிகே சொல்கிறாங்க, இத்தனை கட்சிகள் சொல்கிறாங்கல்ல. யாராவது ஒருத்தவங்கள என் பொண்ணை தொட்டால் அவன் இருக்க மாட்டான்டா அப்படின்னு அண்ணன் சீமான் சொல்கிறாப்புல சொல்லுங்கள். இல்லை சொல்லுங்கள், யாராவது ஒருத்தவங்கள சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த இடத்துல மைக்கில் பேசி தானே போகிறீங்க, அதனாச்சும் சொல்லுங்கள். இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லை, சொல்லவும் மாட்டாங்க. என் மண்ணை தொட்டால் அவ்வளோதான்டா, என் மண் கடத்தல் இங்கே வந்து தடுப்பேன்டா, மலை வெட்டுறதை நான் வந்து தடுப்பேன்டா, இங்கே நீர்வளம், நிலவளம், காட்டு வளம், கனிம வளம் இது தாண்டா நான் பெருக்குவேன், இங்கே மண் சார்ந்த தொழில் தாண்டா நான் பண்ணுவேன். எவராவது ஒருத்தவங்க சொல்லுங்க பார்ப்போம். சொல்லியிருக்கீங்களா? அப்படி சொல்லியிருந்தா ஏன் என் ஆற்றுல நீங்கள் பார்த்துருக்க பல பேர் இங்கே போங்க, எந்த ஒரு ஆறுக்கு வேணாலும் போங்க, ஆறு இன்றைக்கி காணாமல் போயிடுச்சா போகலையா? அதுக்கு யார் காரணம்? இத்தனை ஆண்டுகள் திமுக, அண்ணா திமுக வெள்ளைக்காரன் கொள்ளையடிக்கவன் தான் என் நம்ம நாட்டுக்கு. ஆனால் அவன் வந்து இந்த இயற்கை வளங்களை இந்த அளவெல்லாம் கடத்திட்டு போகலை, இந்த அளவெல்லாம் கெடுக்கலை. சொல்லப்போனால் அவன் கட்டி கொடுத்த அணைகள்லாம் இருக்குது. நம்ம பாட்டம் கட்டின கல்லணை மாதிரியே எங்கள் ஐயாவும் இங்கே கட்டி கொடுத்துருக்குறாரு. ஆனால் நமக்கு இவங்க அணையாக கட்டி கொடுத்தாங்களா? இல்லை வயலில் நாங்கள் வந்து வெள்ளாமையெல்லாம் நாங்கள் பெருக்கிறோம் அப்படின்னு சொல்லி போர்க்கால அடிப்படையில் வந்து நாங்கள் நிறைய வேளாண்மையெல்லாம் நாங்கள் வந்து பெருக்குவோம் அப்படிலாம் சொன்னாங்களே, நிதிகள்லாம் ஒதுக்குனாங்களே, அதெல்லாம் வந்து ஒதுக்கியிருந்தா எதுக்கு வந்து ஆற்றுல மணல் எல்லாம் காணா போய் அது எல்லாமே வந்து பாட்டு போடுற அளவுக்கு இருக்குது? அதுக்கு எதாவது பதில் இருக்கா? அது அண்ணா திமுக கேட்டிருக்கா? திமுக கேட்டிருக்கா? திடீர்னு ஐயா எம்ஆர் விஜயபாஸ்கர் போகிறாரு, ஆற்றுல மணல் கடத்துறாங்க ஒன்று. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சீங்க? இப்போ தான் தெரியுமா? இன்றைக்கி தான் நடக்குதா? முதல் நாள் ராத்திரி தான் நடக்குதா? இதெல்லாம் பார்த்து பேசுகிறதுக்கு ஒரு தகுதியான ஆட்கள் யாருன்னா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளும் அண்ணன் சீமானின் தம்பிகளும் தான், வேறு யாரும் இல்லை. அதனால தான் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோங்கிறத அவங்க குடும்பத்துக்காக தான் நாங்கள் செய்கிறோங்கிறத உணர்ந்து எங்களுக்கு வந்து திருநிதி தாராங்க. யார் பேச்சையும் கேட்குறது கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒரு சொந்த புத்தின்னு ஒன்று இருக்குது. இங்கே இருக்கும்போது தெரியாது, இங்கே எது வெளிநாடுகளில் போய் உட்காந்து பார்க்குறான்ல, அப்போ தான் தெரியும் இந்த மண்ணோட அருமை என்ன, இல்லை யார் நமக்காக நின்று பேசிகிட்டு இருக்காங்கிற எப்போ தெரியும்னா அப்போ தான் தெரியும். அதெல்லாம் உணர்ந்து தான் அவங்க செய்கிறாங்க. இப்போ சாதாரணம் இன்றைக்கி ஒரு செய்தி எடுக்கிறேங்க, மாநாடு நியூஸ் மீடியாவில் நீங்கள் போய் பார்க்கலாம். அதில் வந்து இன்றைக்கி ஒரு செய்தி வந்து போட்டிருக்கிறேன். பக்கத்தில் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூர்ணி, பட்டுக்கோட்டைக்கு அந்தாண்ட பேராவூர்ணிங்கிற அந்த ஒரு கிராமத்தில் வீடு கட்டியிருக்கிறாங்க. வீடு கட்டி கொடுத்ததா சொல்லி அவங்களுக்கே தெரியாமல் அவங்க பாஸ்புக்கை வச்சு பணம் எடுத்துருக்குறாங்க. அந்த ஊரில் உள்ள பேர் இப்போ வேண்டாம், அந்த ஊரில் உள்ளவங்க எடுத்திருக்காங்க. அதிகாரிகள் அதுக்கு வந்து துணையாக இருந்திருக்கிறாங்க. அது இந்த மக்கள் வந்து போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க, போஸ்ட் அடித்து ஒட்டியிருக்கிறாங்க. ஆனால் இது வந்து உளவு பிரிவு கொண்டு போய் சேர்த்துருக்கணுமா இல்லையா?
அது சேர்த்துச்சுன்னா இந்நேரம் வந்து அதுக்குன்னு ஏதாவது ஒன்று வந்து அந்த இடத்துல ஒரு தீர்வுகள் இல்லை ஏதாவது ஒரு விசாரணைனாச்சும் நடந்திருக்கணும். ஆனால் எதுவுமே நடக்கலை. இன்றைக்கி அந்த மக்கள் வந்து தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்க வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து யாருமே எடுக்கலை போல். எந்த மீடியாவும் வரலண்ணே, நீங்கள் கொஞ்சம் வாங்கன்னு சொல்லி எனக்கு அழைப்பு கொடுத்ததுக்கப்புறம் நான் போய் எடுத்து போட்டிருக்கேன், இன்றைக்கி தான் போட்டிருக்கேன். அப்போ எல்லா இடத்துக்குமே வந்து சீமானின் தம்பிகள் தேவைப்படுது. ஒரு ரத்தம் வேணுமா, சீமானின் தம்பிகள் தேவைப்படுது. ஒரு இடத்துல வந்து ஒரு நன்மை நடக்கணுமா, அங்கே வந்து சீமானின் தம்பிகள் தேவைப்படுது. ஒரு மரம் வேணுமா, அங்கே சீமானின் தம்பிகள் தேவைப்படுது. நாம் தமிழ் கட்சி தேவைப்படுது. ஒரு கஜா புயலில் மரம் விழுந்து கிடக்குதா, மரம் நடணுன்னாலும் நாங்கள் தான் தேவைப்படுது. மரம் விழுந்து கிடந்தால் அதை அகற்றணுன்னாலும் நாங்கள் தான் தேவைப்படுது. அப்போ எங்களை வந்து ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரியே வச்சு பயன்படுத்தாமல் இது வரைக்கும் இந்த மக்கள் எங்கள் மேலே வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வச்சு வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. நாங்கள் வந்து நிற்கிற வந்து நாம் தமிழர் கட்சிக்கார பிள்ளைகள் நம்பி நிற்கிறோமா, நிற்கிறோம். ஏன்னா அவங்க தான் நாங்கள் தான் அவங்க. அதே சமயங்களில் அதிமுகவும் திமுகவில் உள்ளவங்களை நம்பி தான் நாங்கள் நிற்கிறோம். அவங்க தான் அங்கேருந்து ஆட்களை எங்களுக்கு அனுப்பிட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் இருக்கிறேன், நான் ஒரு காலத்தில் திமுக, நம்ம அண்ணன் சீமான் அண்ணன் திமுக. அப்போ இது போல் வந்து வெளியில் உள்ள கட்சிக்காரர்கள் தான் நமக்கு ஆள் வச்சுருக்காங்களே தவிர உண்மையிலேயே நல்ல ரத்தம் ஓடுறவன் ஒருத்தங்க வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியில் போகல சார். அப்படி ஏதோ ஒரு சூழலில் வந்து ஏதோ போயிருந்தாலும் கூட சில பேர் ஏன்னா நான் எல்லாரையுமே வந்து உழைப்பை வந்து நான் மதிக்க கற்றுக்கிறேன். அது வந்து அண்ணன் சீமான்ட்டு கற்றுக்கிட்டு தான். யாரையும் வந்து வெறுக்கணுங்கிறதுக்காக நம்ம பிறக்கலை. அப்படியே போயிருந்தாலும் அங்கே போய் இருக்க முடியல. நான்லாம் வந்து இந்த கண்கூட வந்து பல பேரை பார்த்துட்ருக்கிறேன். அங்கே போய் நமக்கான வேலையை தான் பார்த்துட்ருக்குறாங்க. ரைட்டு, அப்போ வந்து நம்ம சரியான வளர்ப்பு தான்டா வளர்த்துருக்குறோம், சரியான வார்ப்பு தான் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நமக்கு வந்துடுது. இப்போ இத்தனை அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அத்தனை அதிகாரிகள் இருந்தும் கூட, அந்த இடத்துல இத்தனை கட்சிகள் இருந்தும் கூட அங்கே வந்து இவ்வளோ ஒரு கெடுதல் நடக்குது. இந்த வீடு கட்டாமே எடுக்கிறாங்க. இது பல ஆண்டுகளாக இது நடந்துகிட்டு இருக்குன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் இல்லை, பல மாவட்டங்களில் இது நடந்திருக்கு. அப்போ வீடு ஏழைகளுக்காக போய் சேர வேண்டிய அந்த திட்டம் கூட போய் அங்கே வந்து சேரலைன்னா சட்டம் என்ன செய்யுது அந்த இடத்துல? அது கொண்டு போய் சேர்க்க வேண்டியங்க சேர்க்கலை. அதுக்கு ஏன் நாம் தமிழர் கட்சிக்கார பிள்ளைகள் தேவைப்படுது இந்த இடத்துக்கு? இதுக்காக மட்டும்தான் நாங்கள் வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இது போல் எங்கெங்கெல்லாம் தவறு நடக்குதோ அதெல்லாம் இல்லாமல் செய்யணும். அப்போ அவங்க தவறு செய்ய நாங்கள் போய் நிப்பாட்டணுமா, இல்லை தவறே இல்லாமல் எல்லாம் நன்மையாக நடக்கணுமா அப்படின்னு பார்த்தா எல்லாம் நன்மையாக தான் நடக்கணும். நீங்கள் முடிவு பண்ணணும். உரிமையோடு கேட்குறேன், நீங்கள் பண்ணணும். யாரையும் நம்பி ஏமாந்துட்டீங்கல்ல. இது போல் ஒரு அமைப்பு, இது போல் ஒரு கட்சி, இது போல் ஒரு பிள்ளைகளை இது வரைக்கும் பார்த்துட்டீங்களா? நாங்கள் வச்ச பாசுக்காக அண்ணன் சீமான் வந்து எங்களை அடகு வைக்கலை. அவர் எங்கள் மேலே வச்சுருந்த நம்பிக்கைக்காக எவ்வளோ பிரச்சனைகள் இடையிலலாம் உள்ளுக்குள்ளலாம் 1000 பிரச்சனைகள் வரும். இருந்தாலும் அடுத்த நேரம் என்ன தோணுன்னா, நம்ம கட்சி, நம்ம உருவாக்கின கட்சி, இங்கே வெளிநாடுகளே இருப்பானே சீமான் அதெல்லாம் பேசியிருக்க கூடாதுன்னு நம்ம அண்ணன் தம்பி பேசுவான். ஆனால் மாநாடு அதுன்னு சொல்லிட்டோம்னா அவன் துடிச்சு போட்டுட்டு இருப்பான். எனக்கு இந்த வாயில் வந்து ஒரு அறுவை சிகிச்சைன்னு நான் வந்து பேசலை. இப்போ இடையில வந்து ஒரு கொஞ்ச நாள் நான் அதிகமாக வந்து பேசாமல் விட்டு தான் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்ட்டு. அது வந்து அந்த சமயங்களில் இப்போ கேட்குறாங்க பாருங்களேன். இப்போ நான் கமெண்ட்டை பார்க்குறேன், இந்த யூகேல இருந்தெல்லாம் கேட்குறாங்க, ஏன் நீங்கள் அதிகமாக வந்து வீடியோ போடல? அப்போ அவன் பார்த்துட்டு இருக்கிறான், நேசிக்கிறான். என் அண்ணன் தம்பி. இது வந்து நாம் தமிழர் கட்சிங்கிறது இன்றைக்கி வந்து மணல் அள்ளுறதுக்கு வந்து அனுமதி கொடுப்பாங்க, இங்கே சீட்டு கொடுப்பாங்க, இங்கே நோட்டு கொடுப்பாங்க. அது போல் இல்லை சார். இது வந்து மிகப்பெரிய ஒரு பெருங்கனவு. இது ஒரு ஏக்கத்தோட ஒரு பிள்ளைகள் வந்து நின்றுட்டுருக்குறோம். இந்த பூமியை வந்து இங்கே லீக்வானியம் தான் வந்து பண்ண முடியுமா? என் சீமானின் பிள்ளைகள் பண்ண முடியாதா? அதை விட நாங்கள் எந்த வகையில் வந்து குறைஞ்சிட்டோம். அவரை விடவும் நல்லா நாங்கள் ஆட்சி செய்யணும். இங்கே ஐயா காமராசரோட மிக சிறந்த ஒரு ஆட்சி செய்யணும். இங்கே வந்து சாதி மத வேற்றுமை இல்லாமல் இருக்கணும். இங்கே அனைவரும் ஒன்றாக வாழணும். இங்கே தமிழர்கள் வந்து உலகத்தில் ஒரு மாண்போட எழுந்து நின்ற இனம். இது நல்லா இது திருப்பி வந்து பழைய நிலைமைக்கு நாங்கள் வரணும்னு நினைக்கிறது பிழையா? அது இல்லைன்னு எல்லாருக்குமே உங்களுக்கும் தெரிஞ்சிச்சுன்னா, உங்களுக்கும் புரிஞ்சிச்சுன்னா, இந்த ஒரே ஒரு முறை விவசாய சின்னத்துக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க. இந்த வர தேர்தலில் நீங்கள் வாக்கு செலுத்துங்க. நாங்களே மாறிட்டோம், ஏன் நீங்கள் மாற மாட்டிங்களா? உங்கள் மேலே வந்து மிகப்பெரிய ஒரு கனவோடு நாங்களாம் நின்றுட்டுருக்கேன். நான் நிற்கிறேன், எங்கள் அண்ணன் நிற்கிறாரு, என் பிள்ளைகள் நின்றுட்டுருக்குறாங்க. எல்லாருக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு என்னென்னா வாக்கு செலுத்துங்க. நாங்கள் உங்கள் வாழ்க்கையை சிறக்க வைக்கிறோம். எல்லாருமே இன்னும் ஒரு 5 நாள் தான் இருக்குது இடையில. வர சனிக்கிழமை அன்னைக்கு 21ஆம் தேதி திருச்சியில் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு நடக்க இருக்குது. எல்லாருமே வந்து சேர்ந்துருங்க. தேர்தலுக்கு வாக்கு செலுத்தும் போது அதுக்கு முன்னாடியே சொல்லி வச்சுருங்க.
விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க, நம்ம வயிற்றுப்புல சீமானை வந்து முதல்வன் ஆக்குங்க அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நடக்கும். நம்புங்க, கண்டிப்பாக நடக்கும். நன்றி, வணக்கம்.